ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜனவரி 23 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். 1. தமிழகத்தில் பெரிய மக்களவை தொகுதி எது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, சோழிங்கநல்லூர் தான் தமிழகத்தில் பெரிய மக்களவை தொகுதி. அதாவது இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது. அதாவது ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏப்ரல் மாதம் நடக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு விட்டுருக்காரு. ஓட்டர் அதாவது வாக்காளனுடைய லிஸ்ட்டை விட்டுருக்காரு. இதில் சோழிங்கநல்லூர் கிட்டத்தட்ட சோழிங்கநல்லூர் அது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கு. கிட்டத்தட்ட 6,60,419 வாக்காளர் வச்சு தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு மக்களவை தொகுதி தான் சோழிங்கநல்லூர். அது எடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாதவரம். அது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல மாதவரம் அது பார்த்தீங்கன்னா 4,60,935 இவ்வளோ வாக்காளரை வச்சிருக்கு. இதான் முதல் 2 இடத்துல இருக்கு. ஓகேங்களா? அப்போ தமிழகத்திலேயே மிகப்பெரிய மக்களவை தொகுதி எதுன்னா சோழிங்கநல்லூர். ஓகே. ரெண்டாவது, தமிழகத்தில் சிறிய மக்களவை தொகுதி எது? பெருசு பார்த்துட்டோம். இப்போ சிறிய மக்கள் தொகை எதுன்னா ஆப்ஷன் ஏ, கீழ்வேலூர். கீழ்வேலூர் தான் தமிழகத்திலேயே மிகச்சிறிய மக்களவை தொகுதி. எவ்வளோ ஓட்டு இருக்குன்னா கிட்டத்தட்ட 1,72,140 இவ்வளோதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது எம்எல்ஏ மக்களவை தொகுதி இருக்க மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு அவ்வளோ வாக்காளர்கள் தான் இந்த கீழ்வேலூர் மக்களவை தொகுதியில் இருக்காங்க. ரெண்டாவது துறைமுகம் தொகுதியில் 1,72,624 இதான் ஃபர்ஸ்ட் கீழ்வேலூர் தான் மிகச்சிறிய மக்களவை தொகுதி. ரெண்டாவது துறைமுகம். அடுத்து, இந்தியாவில் 1 கோடி வீடுகளில் சூரிய மின்தகடு பொருத்தும் பிரதமரின் திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சூரிய உதய திட்டம். இது பார்த்தீங்கன்னா அதாவது இதனால என்ன ஆகும்னா ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் இவங்களுடைய மின்சார கட்டணம் குறையும். கரெக்டாக? இப்போ மின்சார கட்டணம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு சராசரி ஏழையாக இருந்தாலும் ஒரு 200 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்களும் 100 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணால் அதுவும் 0 ஆகிடும். பட் இந்த 200 ரூபாயும் தடுக்கிறதுக்காக ஏழை மக்களுக்காக பிரதமர் மோடி அவர்களை பார்த்தீங்கன்னா சூரிய மின்தகடு இதன் மூலமாக என்ன ஆகும், அதாவது நம்ம வீட்டு மாடியில் இந்த சூரிய மின்தகடு பொருத்தும் போது சூரிய ஒளி மூலமாக நம்மளுக்கு மின்சாரம் கிடைக்கும். ஸோ அந்த மின்சாரத்தை நம்ம அளவாக பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் நம்ம கரண்ட் பில்லு ஏற்கனவே நம்மளுக்கு 100 யூனிட் ஃப்ரீ, ப்ளஸ் இந்த சூரிய மின்தகடு மூலமாக வர மின்சாரம் யூஸ் பண்ணி நம்ம மின்கட்டணமே செலுத்த தேவையில்லாத அளவுக்கு நம்ம இந்த சூரிய மின்தகடு நம்மளுக்கு மின்சாரத்தை கொடுக்கும். ஸோ இதனால் ஏழை மற்றும் நடுத்தர அளவு அவங்க அவங்களுடைய மின்சார கட்டணம் 0 ஆகிடும். அதே போல் நம்ம பாதுகாப்பான நம்ம அதிகமாக நிலக்கரி தான் யூஸ் பண்ணுறோம். நிலக்கரி. ஸோ நிலக்கரி மூலமாக என்ன ஆகுது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. ஸோ அப்போது சுற்றுச்சூழலையும் நம்ம சேவ் பண்ணுறோம் இதன் மூலமாக. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது, இந்தியாவில் கேலோ விளையாட்டு போட்டி நடைபெற்று வரும் மாநிலம். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழ்நாட்டில் தான் கேலோ விளையாட்டு போட்டி நடைபெறுது. ஃபர்ஸ்ட், கேலோ விளையாட்டு போட்டின்னா என்ன? ஒன்றும் இல்லை. கேலோ விளையாட்டுன்றது இந்தியாவில் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்தியா உலகத்திலே பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையில் 2வது, அதாவது இப்போ நம்பர் 1ன்றாங்க. பட் அதிகாரப்பூர்வமாக நம்மளுக்கு தெரியல. பட் ஆனால் 2வது அதிகாரப்பூர்வமாக லாஸ்ட் மக்களவை கணக்கெடுப்பு மூலமாக இப்போ உலகத்திலே இவ்வளோ பெரிய 2வது மக்கள் தொகை கொண்ட நாடாக இருந்தாலும் ஆனால் நம்ம ஒலிம்பிக்கில் எங்கே வரோம்? நம்ம லிஸ்ட்டு தேட வேண்டியதாக இருக்குது. 100வது இடத்துலையோ இல்லை 150வது இடத்துலையோ அந்த மாதிரி அளவுக்கு நம்ம பதக்கப்பட்டியலில் பின்தங்குறோம். அதுக்காக என்ன செய்கிறாங்க? கேலோ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளையாட்டு இந்த கேமை அறிமுகப்படுத்தி இந்தியாவில் இருக்கிற திறமையான இளைஞர்கள், இந்த விளையாட்டில் யார் திறமையானங்க அந்த திறமையான இளைஞர்களை மேலும் அவங்களுக்கு பயிற்சி அளித்து ஒலிம்பிக் போன்ற அதாவது சர்வதேச அளவில் நடைபெற இந்த விளையாட்டு போட்டியில் இந்தியாவுடைய அந்த தரவரிசையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த கேலோ விளையாட்டு. அதாவது ஒன்லி இந்தியர்கள் மட்டும் தான் இதில் கலந்துக்குவாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற அந்த திறமசாலிகளை பார்த்தீங்கன்னா இந்த கேலோ விளையாட்டு மூலமாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இன்னும் பயிற்சி கொடுத்து ஸோ உலக அளவில் சர்வதேச அளவில் நடைபெற விளையாட்டு போட்டியில்
கலந்து வைக்கிறதுக்காக தான் இந்த கேலோ இந்தியா விளையாட்டு ஒவ்வொரு வருஷமும் நடைபெறுது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இன்னைக்கு பார்த்ததுலேருந்து ரெண்டு கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். ஒன்று, தமிழ்நாட்டில் அதிக மக்கள் தொகை, அதாவது அதிக வேட்பாளர்களை கொண்ட மக்களவை தொகுதி எது? நம்பர் 1. அதே போல் குறைவான மக்களவை தொகுதி, அதாவது குறைவான வேட்பாளர்களை கொண்ட மக்களவை தொகுதி எது? இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு நான் நம்புகிறேன். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.